எங்கள் தஞ்சம் சுகமாய் அங்கு தங்கிடுமே. ஓ திருபாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே, தாமரை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே, தாமரை கண்டடை தேவ சமூகத்திலே. அல்லேலூயா. பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பேச போகிற வார்த்தை உங்களுடைய வார்த்தையாக இருக்கட்டும். பேசுகிற நீங்கள் இல்லை, பிதாவின் ஆவியான உங்களுக்கு பேசுகிற பரிசுத்தாவின் அடியனை மறைத்து இயேசு கிறிஸ்து நாம் வெளிப்படும் இந்த வார்த்தை இந்த பிள்ளைகள் விடுதலையும் சமாதானத்தையும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் கிருபையும் தயவையும் கொண்டு நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். பஸ்தானங்களில் ஒப்புக் கொடுக்குறோம் இயேசு கிறிஸ்து நாமனால பிதா, ஆமென். வாசிக்கலாம். மீகா 2 அதிகாரத்தில் 13ஆம் வசனம். இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமும் நம் தியானித்து வருகிறோம். நவம்பர் மாதத்தின் வாக்குத்தத்தமாய் மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை அவர் முன்னாடி போய் நம்முடைய தடைகளை நீக்கி கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் என்ன பண்ணுவாரா? நடந்து போவார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தடைகளை நீக்கி போடுவர் அவர்களுக்கு முன்பாக போவார். ஆமென். மோசே சொல்றான், வணங்கா கழுத்துள்ள ஜனங்க ஆண்டவர், இத்தனை 1000 ஜனங்களை நான் எப்படி நடத்த முடியும்? ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், நான் யாரை ஆண்டவரை என் கூட அனுப்புவீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு பெரிய பொசிஷன், இத்தனை லட்சம் பேர்களை நடத்துகிற உரிமையும் கிருபையும் அவனுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அவன் என்ன கேட்குறான் தெரியுமா? என் கூட யாரை? ஏன்னா இவனுங்க அவ்வளோ மோசமான ஆளுங்க. அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் வந்துட்டு சொன்னார், ஒருவரும் வரமாட்டேன், நானே உன் கூட வருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக நான் உனக்கு, அதுதான் சொல்கிறாங்க, வாகனத்தை என் சமூகம் முன்பாக ஆண்டவரே நம்ம கூட வருவாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. தடை உடஞ்சிருக்குதா? நிச்சயமாக உடஞ்சிருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, 2022 பிளான் பண்ணுறோம் அந்நிய பாஷை ஜபம் நடக்கணும்ன்ட்டு. இது வரைக்கும் நடத்தவே இல்லை நம்ம சபையில். அல்லேலூயா. கடந்த வியாழக்கிழமை நடத்திட்டோம். ஆமாம். எவ்வளோ தடை. ஒரு வாட்டி அந்த போஸ்டர்லாம் போட்டு நம்ம போட முடியாமல் போச்சு. ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து இந்த மாதம் ஆண்டவர் கிருபையில் நடந்தது. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வாரமும் நடத்த போகிறோம். ஆமென். நான் சேலம் போகிறேன் ஊழியத்துக்கு. சேலம் போயிட்டு வந்த பிறகு நாங்கள் உபவாசம், காலையில் உபவாசம், நைட்டில் இந்த அந்நிய பாஷை ஜபம் தொடர்ந்து நடைபெறும். ஆமென். சரி, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். அல்லேலூயா. தடைகளை நீக்கி கூட நமக்கு முன்பாக கடந்து போகிறார். வேதம் சொல்லுகிறது 7 வித தடைகள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை வித தடைகள்? யார் யார் மூலம் வருது? எதுக்கெடுத்தாலும் யார் மேலே பழியை போட்டுருவோம்? பிசாசு மேலே. ஆனால் வசனம் சொல்லுகிறது யார் யார் மூலம் தடை உண்டது? முதல் மனிதர்கள் மூலம் நமக்கு உண்டாகிற தடைகள். 2வது நம் மூலமாக நமக்கு உண்டாகிற தடை. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? 3வது உடன் இருப்பவர்கள் மூலம் உண்டாகிற தடைகள். அவனே அறியாமல் நமக்கு குழி தோண்டு போயிடும். அல்லேலூயா சொல்லுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கண்ணே. உடன் இருப்பவர்கள் மூலம் நமக்கு உண்டான தடைகள் உண்டு. 4வது ஆவிக்குரிய தலைமைகள். என்ன சொன்னீங்க? ஆவிக்குரிய தலைமை. நம்ம பெரிய ஆளுங்களுக்கு தடைய கூட நிறைய இருக்கு. இல்லையா? ஒரு முறை பிசாசு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். நான் பிசாசு வந்து நீ உடுப்பு உன்னை வந்து இந்த ஊரை விட்டு துரத்திடுவேன். எனக்கு அப்போ குழந்தை பிறக்கல. நீங்கள் 2 பேரும் இங்கே இருக்கவே விட மாட்டேன். யார்? பிசாசு சொல்லுது. நீ போனால் தான் நான் இங்கே ஆள முடியும். எதிர்க்க ஒரு கோவில் இருந்துட்டாங்க. உனக்கு வம்சமே இல்லாமல் பண்ணிவிடுவேன் அப்படிலாம் சொல்லி. அல்லேலூயா. இங்கேருந்து போகிறேன், கீழே இறங்கின பிறகு நீ மேலே வரமாட்டே அப்படின்னு சொல்லி. பாண்டிச்சேரிலேருந்து ஒரு பொண்ணு ஜபத்துக்காக வந்திருக்குது. அந்த பொண்ணு மூலமாக அந்த ஆவி பேசு. அல்லேலூயா. ஜபம் பண்ண கர்த்தர் விடுதலை கொடுத்தார், பெரிய விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டோட அபிஷேகம் செவத்தில் போய் அடிச்சுட்டு கீழே வந்துச்சு. ஆண்டவர் சொன்னால் யாரும் தொடக்கூட கூடாது அப்படின்ட்டார். யாரும் தொடவே இல்லை. அந்தமாகவே அடித்து அந்தமாகவே எழுந்தாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில சமயம் அப்படி நடக்கணும். வழியில் பார்த்த தம்பி சொல்கிறான், ஒரு டெத்து காலில் வரும்போது பார்த்தா அந்த டெத்து சொல்கிறான், ஒரே ஒரு ஆள் தான் நாங்கள் அழுகுது. வில்லேஜாக இருந்தால் அத்தனை பேர் அழுவாங்கண்ணா, ஒப்பாரி வைப்பாங்க, அதை பண்ணுவாங்க. நான் சொன்னேன், இன்னும் வர்ற காலத்தில் நம்மளே போய் கடலில் பட்டுக்கினா தான் உண்டு.
அல்லையா சொல்லுங்க. அது இப்போ மயக்கம் வந்தால் கூட சோடா நம்மளே வாங்கி தெளிச்சின்னு நம்மளே கூட்டிகிட்டு எழுந்துக்கணும். அந்த மாதிரி அந்த பொண்ணு அப்படியே தான் எழுந்துச்சு. அல்லையா சொல்லுங்களேன். அப்போது இந்த பக்கத்தில் இருக்கும்போது ஜெபம் பண்ண நான் விடுதலை கொடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்கு அடுத்த 2 நாள் எனக்கும் மனைவிக்கும் கல்யாண நாள் வருது. அப்போ ஒரு பாஸ்ட் வந்தார், மூத்த ஒரு ஊழியர். நான் அவர் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுறேன். அவர் என் தள்ள கை வச்சு ஆண்டவர் சொல்கிறார், கண்ணையினாரை விட்டு போ. அல்லையா சொல்லுங்களேன். உனக்கு வேறு இடம் ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் அப்படின்னாரு. சரி, நானும் ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு இவன் கேட்குறேன், என்னங்க கண்ணையினால தானே நம்ம தரிசனம், அங்கே தானே சாதிக்கணும்னு, அங்கே தான் சாதிப்போன்னேன். இல்லை ஐயா இப்படி சொல்கிறாரு அப்படின்ச்சு. நான் சொன்னேன், 2 நாள் முன்னாடி யார் பேசினா அவங்ககிட்ட? அல்லையா சொல்லுங்களேன். விசாரி பேசி அதுதான் இதுவும் வேற ரூபத்தில் வந்துருக்கு. அல்லையா சொல்லுங்க. அதுபோல் ஆவிக்குரிய தலைமையே சில சமயம் நமக்கு தடையாக இருக்கக்கூடியது. அல்லையா சொல்லுங்களேன். அடுத்ததான் பார்த்தீங்கன்னா 5ஆவதாக பரிசுத்த ஆவியானவர் சில சமயம் நம்மை தடை பண்ணுகிறார். யார் தடை பண்ணுறாரு? ஆசியாவுக்கு செல்லாதபடிக்கு அப்போஸ்தலர்கள் பரிசுத்தம் தடை பண்ணார். ஏன்னா அங்கே ஆயத்தமான சில சமயம் பரிசுத்தம் நம்மை தடை பண்ணுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனால் அது நன்மைக்கு எதுவாக இருக்கும். அல்லையா சொல்லுங்க. 6ஆவதாக பிறருக்கு நன்மை உண்டாகும்படி நம்ம எழுந்துக்கும் போது சில சமயம் நமக்கு தடை உண்டாகிவிடும். இல்லையா சொல்லுங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும், வந்தால் 10 பைசா ஈய மாட்டேன் யாருக்கும். நினச்சி பாரு, உனக்கு குவிஞ்சு வைங்க. இல்லையா சொல்லுங்களேன். நீ எங்களை பார்த்து ஏன் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா, வந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன உதவி பண்ணு நினச்சுன்னா வராது. இல்லையா? ஏன்னா அவன் தரித்திரத்துக்கு நீ யுத்தம் பண்ணுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அதுக்காக கொடுக்குறது தின்னும் இல்லை இல்லை பாட்டு சொல்லிட்டார் யாருக்கும் கொடுக்காத அப்படி இல்லை. அதையும் கர்த்தர் உடைக்க வல்லவரார். ஆண்டவர் சொல்றார், உன்னிடத்தில் உதவி கேட்கிற இடத்துல முகம் கோணாதே. அல்லேலூயா. இருந்தால் கொடு, இல்லைன்னா இல்லைன்னு இருக்கிறார் ஆண்டவர். சரி, ஆண்டவருக்கு மகிமை உண்டா. 7ஆவதாக சாத்தான் தடை பண்ணுகிறான். அல்லேலூயா. இந்த 7 தடைகள் இருக்கும்போது அதை எப்படி உடைக்கிறதுன்னு கடந்த வாரத்தில் பேசணும். அல்லேலூயா. இந்த 7 தடைகளையும் ஒரு காரியம் உடைத்து விடும். என்ன காரியம் அது? பாபேல் கோபுரம் கட்டுறான். அவன் என்ன சொல்கிறான்? நம்ம நினச்சா தடைபடாது, நமக்கு பேர் உண்டாகும்படி ஒரு கோபுரத்தை உண்டாக்கும்னு பேசுகிறான். ஆண்டவர் பார்க்குறார், மேலேருந்து திரியேக தேவன் எழுதுகிறார், எல்லாரையும் பன்மையான தெய்வம், நாம் இறங்கி போய் பார்ப்போம். அவன் செய்து அவன் தடைப்படாதுன்னு நினச்சினுக்கிறான். ஏன்னா அவன் எல்லாம் ஒரே பாஷையாக இருக்கான். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறான்? போன வாரம் இதை பேசினேன். ஒரே பாஷையாக இருக்கிறதால தடைப்படாதுன்னு நினச்சினுக்கிறான். உடனே என்ன பண்ணுறாரு? அவன் பாஷை அங்கே உடைச்சிடுறாரு. இல்லையா சொல்லுங்க. பெருசாக கட்டுறான் கோபுர அளவுக்கு. டே அந்த சிமெண்ட்டு தூக்குடா, அங்கே ஜல்லியை தூக்குடா, அந்த கலவையை தூக்குடா. இல்லையா சொல்லுங்களேன். டக்குன்னு பார்க்குறீங்க, ஒரே பாஷையாகத்தானே ஒற்றுமையாக்குறான். தடை இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறான். அவன் பாஷையை மாற்றி விட்டுடலாம். மொத்தத்தில் டே இங்கே வேணாம், பாஷை மாற்றணும், டே இங்கே வேணாம். அவன் ஏமி இல்லையா சொல்லு, ஏம்ரா ஏமா இந்த என்ன ஏமின்றான். சரி, அவனை கூப்பிட்ற, டே இங்கே வாடா கே இல்லையா சொல்லுங்களேன். இவனுங்களுக்கு பூரியில் அடிச்சுக்கிறானுங்க, விளையாடுறானுங்களா, பைத்தியம் ஒன்றா பிரிஞ்சு போகிறானுங்க. அந்த விஷயம் தடை ஆகி விடுகிறது. ஒரே பாஷையாக இருந்தால் தடை இருக்காதுன்னு கர்த்தருக்கு தெரியும். இல்லையா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. இந்த பாஷையால் நிறைய ப்ராப்ளம் வரும் நமக்கு சில சமயம். இல்லையா? நம்ம ஒன்று சொல்லி அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவான். இல்லையா? இந்த தட்டு பேர் வந்து ஏகான்னு சொல்லுவாங்க தெலுங்குல. அந்த நான் ஒரு நாள் அந்த தட்டு கண்டுபிடிச்சி ஏகா எடுத்துன்னு சொல்லிட்டேன் தட்டை. அது ஒரு சொல்லுவாங்க. ஒருத்தனும் பாராட்டல இல்லை. நான் நினச்ச புது தெலுங்கு பேசிக்கிறோமே நான் பாராட்டுவான். ஒருத்தனும் போகல. சரி, குளிக்கிறான்னு போனால் அங்கே தண்ணி வச்சா தண்ணி சூடாக ஐயோ அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான், பாஸ்ட்டுக்கு தெலுங்கு வச்சிருந்தி அப்படின்னு. ஏன்டா ஐயோ தமிழ் வார்த்தைடா. இல்லையா சொல்லுங்களேன். தெலுங்கு பேசுனா தெலுங்கு வந்தால் சொல்ல மாட்டேன், தமிழ் பேசுனா ஐயோன்னா தெலுங்கு வச்சிருந்தி அப்படின்னு. இல்லையா? அப்போது பாஷையில் நிறைய பிரச்சனை இருக்குது. ஆண்டவர் இவன் ஒரே பாஷையாக இல்லாமல் தடை இல்லாமல் இருக்கும்னு நினச்சிட்டா அவன் பாஷையை மாற்றினான். அல்லேலூயா. பின்னாடி ஒரு சந்ததி வரப்போகுது, அவர்கள் எல்லாம் பாஷையும் பேசுகிறவனா இருந்தாலும் அவங்க இணைக்கிற ஒரு பரலோக பாஷையை பேசுவாங்க. அது தடைகளை உடைக்கும். அவர் 7 காரியத்தையும் மாற்றுகிற வல்லமை அந்நிய பாஷைக்கு உண்டு. மனுஷன் மூணு தடை வருதா? மனுஷன் எங்கே குழி வெட்டுறானா?
உனக்கு தெரியாது, நீ ஜெபம் பண்ணிகிட்டே இருப்ப. அவர் உன்னிருந்து அதை ரோமர் 8:26 சொன்ன வாக்கு கடுங்கா பெருமூச்சுரா நமக்காக என்ன பண்ணுவாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? நமக்கு என்னன்னு தெரியாது, நமக்கு எங்கே குழி வெட்டிக்கிறாங்கன்னு தெரியாது, நமக்கு எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாது, நமக்கு எங்கே போராட்டம் இருக்குதுன்னு தெரியாது. ஆனால் நீ அந்நிய பாஷையில் ஜெபிக்கும்போது அவர் மனுஷ தடையெல்லாம் உடச்சி போட்டு இல்லையா? ஒருத்தர் இங்கேருந்து போனாங்க, பொய்யா பேசிச்சுப்பேன், அப்படி இப்படி அது இது என்கிட்ட வந்து பாஸ்டர் இந்த கேம்ப்பு மகிமையாக இருக்குமாமே, வல்லமையாக இருக்குமாமே, பிரசன்னமாக இருக்குமாமே, அந்த கேம்பில் எங்களை சேர்த்துக்கலான்னு. சரிம்மா சேர்த்துக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். அங்கே போய் ஒருத்தர்கிட்ட அது என்னமோ வனாந்தரத்தில் போட்டு வரான், பாத்ரூம் கூட இருக்காடாம். இந்த வயசு பிள்ளைகளை வச்சு நான் எங்கே பண்ணுறது? இல்லைல்ல சொல்லுங்கள். 1200 கட்டுற மாதத்துக்கு. அந்த பாத்ரூமில் ஒரு அம்மா சொல்கிறாங்க, தெலுங்கில் சாப்பாடு போட்டு சாப்பிட்லாம் பாஸ்டர், அவ்வளோ சுத்தமாகுது பாத்ரூம். இல்லைல்ல சொல்லுங்கள். ஏன் இதை சொல்கிறேன்னா, போய் அங்கே போய் அவங்க சொன்னாங்க அவ்வளோ பெரிய இடத்துல கொடுக்குறாங்க, காசு கேட்குறாங்க. நம்ம ஊழியத்தில் பணம் கேட்டது சரித்திரமே கிடையாது. எவ்வளோ பிரச்சனை, லைட் 2 ஃபியூஸ் போயிட்டு இன்ன வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல, தர போட போகிறோம், நியூ இயருக்குள்ளே எல்லாம் விஷயம் எதுவுமே நம்ம பணமே கேட்கறது இல்லை. ஆனால் அங்கே போய் அது ஒருத்தர்கிட்ட ஐயா பணம் கேட்குறான்னு கேட்டுது என் பேரில். விலையிலே சொல்லுங்கள். அப்படி பொய்யும் புரட்டும் ஆண்டவருக்கு சொல்கிறோம். இல்லையா? இன்னைக்கு என்ன தெரியுமா ஆச்சு? அவங்க வீட்டுக்காரன் விட்டு போயிட்டான். இல்லையா? விட்டுட்டு ஓடிட்டாரான், எங்கேயோ ஓடிட்டாரான். அது வீட்டுக்காரன்றாங்க, ஒருத்தர்கிட்ட சித்தப்பான்றாங்க, என்ன முறையத்தனை. ஏன் இதை சொல்லுகிறேன்னா, கர்த்தர் பாருங்க, நம்ம முன் கொடுத்துருக்கிற ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கணும், கரெக்டாக இருக்கும். இல்லையா சொல்லுங்களேன். தடைப்படாதுன்னு நினச்சிக்கிறோம் பல காரியங்களை. ஆண்டவர் ஸ்கெட்சே வேறு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் ஸ்கெட்சே வேறு. எதில் உனக்கு ப்ளஸ்ன்னு நினைக்கிறியோ அதில் தான் ட்ராபேக். இல்லையா? சத்தமாக சொல்லுங்களேன். ரொம்ப போராடுறான் பையன், காஞ்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. வாங்க பிரதர்னாங்க. நான் போனேன், அந்த பொண்ணு ஜெபம் பண்ணிட்டேன். பாஸ்டர் என் நகையை கூட எடுத்துடுறேன் பாஸ்டர், உள்ளே போக முடியாது, எனக்கு க்ளவுஸ் எல்லாம் போட்டாங்க, ஃபுல் க்ளவுஸ் போட்டு போகிறேன், உடம்பு ஃபுல்லாக ஒரு இது கொடுத்துட்டாங்க, குழந்தைக்கு இன்ஃபெக்ஷன், பிறந்த 1 இயர் குழந்தைக்கு. போய் ஜெபம் பண்ண, கர்த்தர் குழந்தைய பிறகு செய்வார்மான்னு சொன்னேன். பாஸ்டர் அப்படியே நகையை எடுத்துடுறேன் பாஸ்டர், ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்குறேன் பாஸ்டர். சரிம்மா அப்படின்னா வேறு சர்ச் ஜெபம் பண்ணிக்கிறேன் பாஸ்டர். ஜெபம் பண்ணிக்க, பிள்ளை சுகம் பெற்று வந்தான். இல்லையா? என்ன தெரியுமாச்சு? என் பையன் பர்த்டேக்கு வராங்க, ஃபுல் நகை பாட்டுக்கு. என்ன பண்ண, அதுக்கு பதிலாக ஒரு காணிக்கை செலுத்திட்டேன் பாஸ்டர். இல்லையா சொல்லுங்க. எங்கே பொருத்தனையை மீறணுமோ அங்கே கண்ணி உண்டாயிடும். இல்லையா சொல்லுங்க. எதில் நீ இருக்கிற ஊழியத்தில் கரெக்டாக இருக்கணும். பல காரியங்களில் சின்ன விஷயத்தில் கூட தோற்று போயிடும், உடைஞ்சு போய்விடும். இல்லையா? அப்போ இந்த அந்நிய பாஷை அவன் தடைப்படாதுன்னு நினச்சிருக்கிறான். ஏன்னா ஒரே பாஷை, பரலோக பாஷை தடைகளை முறியடிக்கும். மனுஷன் கொண்டு வருவான். இன்றைக்கி மனுஷன் கொண்டு வந்த தடை இன்றைக்கி சபையில் அநேக பிரச்சனைகளை கொண்டு வந்தது. ஆனாலும் இன்றைக்கி நம்ம தான் நின்றுக்கிறோம், அவமானப்பட்டு நின்றுக்கிறான். அல்லையா சொல்லுங்களேன். அப்புறம் மனுஷன் மூலம் வர தடை, ரெண்டாவது நம்ம மூலம் வர தடை. எப்படிப்பட்ட தடை? நாக்கு மூலம் நம்மளை நாமே சூனியம் வச்சுக்கிறான். அல்லங்க மற்றவங்களுக்கு சூனியம் வைக்கிறது அது ஒரு டைப்பு. பல சமயம் நம்மளை பேசி சூனியம் வச்சுக்கோம். அது எப்படின்னா 2 எலுமிச்சை பழத்தை வாங்கி நம்மளே தள்ள பூஞ்சி 2 மிளகாவை நம்மளே வச்சு. அல்லையிலே சொல்லுங்களேன். நம் மூலம் நமக்கு வருகிற தடையும் அந்நிய பாஷையில் பேசும்போது மாற்றம். பிசாசு உண்டு பண்ணுற தடையும் அந்நிய பாஷையும் பரிசுத்தாவின் தடையை உண்டு பண்ணுவார்ல, அதை கூட நம்ம அந்நிய பாஷையில் பேசும்போது ஆவியானவர் அதற்கான சொல்யூஷனை அங்கேயே பேசியிருப்பார். எத்தனை பேர் விசுவாசம்? அல்லையிலே சொல்லுங்களேன். இந்த 7 தடைகளை அந்நிய பாஷையில் முறியடித்து விட முடியும். இல்லையா? எசேக்கியா பிரான்சிஸ் ஒரு பெரிய தேவ மனுஷன். 14 வயசில் மழை வரணும்னா ஜெபம் பண்ணுவார், மழை வரும். மழை நிற்கணும்னு சொல்லுவார், மழை நிற்கும். இந்திய தமிழ்நாட்டில் ஒரு பெரிய தீர்க்கதரிசன அபிஷேகம், பெரக்கா ப்ராப்பர்ட்டிக்கு மினிஸ்டர். அல்லையிலே சொல்லுங்களேன். ஒரு பெரிய ஊழியர். இன்றைக்கி வயசாகிடுச்சு. அவர் சொல்கிறாரு, எல்லாரையும் ஒரு இடத்துல வச்சு ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறார். தேனியில் 3 மாதம் கோர்ஸு, 10 மாதம் கோர்ஸுன்னு போகிறவங்களாம் அனுப்பிச்சி விட்றாங்க. இல்லையா? நான் சமீபத்தில் அவங்க இதுக்கு போகும்போது அவங்க ஆஃபீஸில் இருந்த ஒரு மேனேஜர் சந்திச்சு, பாஸ்டர் நீங்கள் அப்போஸ்தலராக இருக்கீங்க, ஒரு 3 மாதம் எங்கள் ஐக்கியத்தில் இருக்கக்கூடாதா? இல்லையா சொல்லுங்களேன். நான் சொன்னேன், 3 மாதத்தில் ஐக்கியத்தை ஏன் சர்ச்சு எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்கிறேன். இல்லையா? அந்த எசேக்கியா பிரான்சிஸ் ஒரு முறை டிஜிஎஸ் தினகர்கிட்ட போய் பார்த்து அவரோட வல்லமை வரங்களை பார்த்து, ஐயா உங்களை போல நானும் பயன்பட வேண்டும், என்ன பண்ணும்? அவர் சொல்கிறாரு,
5 மணி நேரம் அந்நிய பாஷை பேசு, ஆண்டவர் உன்னை வல்லமையாக உயர்த்துவார். அவர் சொல்கிறாரு, இது இல்லாமல் ஒரு வேறு எதனா வாய்ப்பு இருக்குதா டிஜே செய்யான்னு கேட்டாங்க. டிஜே சொல்கிறாரு, அதுக்கு நீ வேலை வெட்டிக்கு போயிடு. இல்லையா சொல்லுங்க. நம்ம ஏரியாவில் ஒரு வானமண்டல சேனைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? தென் கொரியாவில் இருக்கிற பால் ஏங்கிச்சா 1 கோடி விசுவாசி இருக்கு. எத்தனை கோடி? நமக்கு 10 குத்துது குறையுது. 1 கோடி விசுவாசி எப்படி எடுத்து வர? மோசையை விட பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஒரு தீவே ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்துட்டார். ஒரு இடத்த வாங்குறாரு, அந்த இடத்துல ஊழியம் ஆரம்பிக்கிறாரு. 3000 விசுவாசி கேட்டார், 3000 வந்துச்சு. ஆண்டவர்கிட்ட 10,000 விசுவாசி கேட்டார், 10,000 வந்துச்சு. இப்போ என்ன பண்ணலாம் ஆண்டவரேன்னு கேட்குறாரு. ஆண்டவர் சொன்ன, இந்த இடத்த விட்டு நீ நான் சொல்கிற தீவுக்கு போ. 10,000 விசுவாசத்துக்கு எங்கே ஆண்டவர் போகிறது? நீ போ. அப்படியே விட்டு யோகிதான் ஒரு தீவுக்கு போனார். அங்கே ஊழிய ஆரம்பித்த அந்த தீவில் இன்றைக்கி 1 கோடி விசுவாசி இல்லையா? அவர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு, எனக்கு மட்டும் அந்நிய பாஷை வரம் கிடைக்கலன்னா என் சபையில் 20,000 பேர் வந்திருப்பாங்க இல்லையா? சொல்லுங்களேன். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம். அவர் சொல்கிறார், வானமண்டல சேனை உண்டு. எங்கள் சபையில் ஊழியம் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைக்கும் ஒவ்வொரு நாளும் 20,000 பேர் கூடுகிறாங்க. 2 லட்சம் பேர் கூடுகிறாங்க மலையில். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் 20 லட்சம் பேர் கூடுவாங்களா மலையில். சமீபத்தில் தான் இறந்து போனாங்க இல்லையா? வீட்டுக்கார் வரலன்னா நம்ம எங்கே தேடுவோம்? ரோட்லையா? ஏங்குது சட்டம் வருது, ஒயிட் ஷாப்பில் தேடுவோம் இல்லையா? எங்கள் பெரிய சித்தி வச்சுருக்காங்க. இப்போ நெருக்குன்றம் பயங்கர சாராய கடை. காணன்னா அங்கே தான் தேடுவாங்க. அவரை எங்கள் சித்தப்பா இறந்துட்டார். இப்போ இவங்க ஊரில் வீட்டுக்காரருக்கு காணன்னா எங்கே? மலைக்கு போயிட்டாங்க. என்னாலே இல்லையா? சொல்லுங்களேன். பாப்போம், 10 நாள் வரல, 5 நாள் வரல, இருக்கிறானா செத்தானான்னு தெரியல. இருந்தாலும் போய் பாட்டு அங்கே பாட்டு அவர் கண்ணீரோட முழங்கால அழுதுனே இருப்பார். அல்லேலூயான்னு இந்த அம்மா சோறு வாயில் விட்டுறவராங்க. ஆண்டவர் சோதரம் அல்லேலூயா. அப்படி எல்லாம் ஊழியம் செய்வாங்க. வெறித்தனமான ஜபம். 4 பேர் அங்கே தேர்ந்தாங்க ஜபம் பண்ணுமா, எங்கே சேர்ந்தா ஜபம் பண்ணும். இவ்வளோ பெரிய எழுப்புதல் வர உங்களுக்கு என்ன காரணம்? ஒரு 3 ரீசன் கொடுங்கன்றாங்க. ஏதிங்கன்றாரு பாலிங்க. சொல்லுங்க. ஜபம் நம்பர் 1, செகண்டு ஜபம், தேர்டு ஜபம். மோகன் சிஐ இங்கேருந்து போகிறார், எப்படி தான் எழுப்புதல் வருதுன்ட்டு. மோகன் சிஐ கிட்ட கேட்குறாரு, ஐயா 1 மணி நேரம் ஜபிக்கலாம், 3 மணி நேரம் ஜபிக்கலாமா? 1 மணி நேரம் ஜபிக்கலாயா? சரி ஜபம் பண்ணல. கண்ணை மூடி 2 பேரும் ஜபம் பண்ணுறாங்க. இவரும் ஜபம் பண்ணுறாரு, அவரும் ஜபம் பண்ணுறாரு. வாட்சி கூட இல்லை. இவர் எப்படி கரெக்டாக ஜபம் பண்ணி முடிப்பார்? லேட்டாகிட்டு வரோம் இவர் மோகன் சிஐ நினைக்கிறேன். கரெக்டாக 1 ஹவர் முடிஞ்சோடனே கரெக்டாக டைமில் இருந்து சரியா 1 ஹவர் முடிச்சு போகலாமா? எப்படியா வாட்சி கூட இல்லையா? எங்களுக்கு 1 மணி நேரம் எத்தனை குறிப்பு ஜெபிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். அல்லையா சொல்லுங்கள். அவர் சொல்ல, எங்கள் ஊரில் வானமண்டல சேனையே கிடையாது. நாங்கள் ஜபம் பண்ணி உடைச்சிட்டோம். நாங்கள் ஜெபிக்கிற ஜபம் ஆண்டவர் நேரடியாக பதில் கொடுக்குறாரு. 1 ஹவர் அந்நிய பாஷையில் ஜெபிச்சா போத வானமண்டல சேனையை உடைச்சிட முடியும். அல்லையா? வேறு நாடுகளுக்கு போனால் 6 மணி நேரம் தேவைப்படுது அந்நிய பாஷை ஜபம் பண்ணுறதுக்கு. இந்தியாவில் மட்டும் நான் வந்து நிற்க 10 மணி நேரம் அந்நிய பாஷை தேவைப்படுதுன்றது. நான் போன அந்த மீட்டிங்கில் அவர் பேசுகிறேன். நான் 10 மணி நேரம் அந்நிய பாஷை பேசிட்டு வந்து நின்று இந்தியாவின் எழுப்புதல. கடைசி மீட்டிங் 82 வயசு. நம்மளாம் நிற்போமான்னு தெரில. அவர் நின்று பிரசங்கம் பண்ணார். அந்த பிரசங்கத்தை நான் கேட்டது கடைசியாக. இல்லையே சொல்லுங்கள். அப்போ நம்ம எப்படி யுத்தம் பண்ணுறோம்? பிசாசை தொட்டனாலே நமக்கு இடர்பாடு தான். ஒன்றும் இல்லை. இந்த நாள்லேருந்து அனாயிட்டிங் மினிஸ்டர் நிறுத்திட்டு வெறும் ப்ரீச்சிங் மட்டும் பண்ணுறேன் பாரு. கூட்டம் குவிது, பேங்க் பேலன்ஸ் ஏறுது பாரு. இல்லையா? அப்போது இவ்வளோ தடைகளை உடைக்கிற அந்த அந்நிய பாஷைக்கு ஒரு கிருபை உண்டு. எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறேன். அதுக்கு தான் கடந்த நாட்களில் பேசுவோம். பிள்ளைங்க எப்படியே ட்ரைனிங் ஆகுறாங்க. நீ இதை 1 மாதம் கண்டினியூ பண்ணி எப்படி போகுது பாரு சாப்பா. இல்லையா? அந்த அந்நிய பாஷை ஜபத்தில் அந்த தடைகள் உடைக்க நமக்கு சில சமயம் என்ன ஜபிக்கணும்னு தெரியாது. துக்கமாக இருக்கும், துயரமாக இருக்கும். உள்ளிருந்து ஆவியானவர் ஜெபிப்பார். நான் அதை தான் விரும்புகிறேன். சபையில் இருக்கிற எல்லாரும் அந்நிய பாஷை பேச. ஈஸியை சர்ச்சை நீங்கள் குழந்தை கட்டியிருக்கிறார் ஆண்டவர். இல்லையா சொல்லுங்களேன். அந்நிய பாஷையில் அப்படிங்கிறாங்க. கேளுங்களேன். எனக்கு ஆச்சரியம். கண்டு மாதிரி இருப்பாங்கன்னு பார்த்தா, ஆனால் அந்த ஆவி நிறைய கொஞ்சம் வந்தாலும் கொஞ்சம் இருந்ததை கூட கர்த்தரை நீங்கள் ஊதி அனலாக்கி விட்டார். இல்லையா? அந்த அசிஸ்டன்ட் பாஸ்டர் வந்து சொன்னார், பாஸ்டர் மகிமையாக இருந்தது பாஸ்டர், பரிசுத்தாவின் நிறைவு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது எங்களுக்கு. இதை நான் அப்படியே தியானம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் பாஸ்டர் சொன்னேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இல்லையா? அப்போ அந்நிய பாஷை கர்த்தருக்கு பெரிய காரியங்களை நம் தடைகளை உடைக்க செய்வார். இல்லையா? தானியலுக்கு ஒரு தரிசனம். இதெல்லாம் போன வாரம் பேசுனது.
தானியலுக்கு ஒரு தரிசனம் வரணும். என்னன்னா இயேசு வரப்போகிறது தானியல் அறிவிக்கணும் பழைய ஏற்பாட்டில். அந்தி கிறிஸ்து வருகையை பற்றி தானியல் அறிவிக்கணும் பழைய ஏற்பாட்டில். இயேசு இந்த டைமில் வராரு, இவ்வளோ நாள் இருப்பார், இவ்வளோ ஊழியம் செய்வார், இதுக்கப்புறம் மரிப்பார், இப்படி சாவார், உலகத்தின் முடிவு, இந்த எல்லா விஷயமும் தானியலுக்கு வரணும்னு முழங்கால் போட்டுக்கலாம். அல்லேலூயா சொல்லுங்களேன். இயேசு கூட உலகம் எப்போ முடியும்னு கேட்கும்போது தானியலே சொல்லியிருக்கிறான்னு மற்ற 24 சொல்கிறார். இப்போ முட்டி போட்டு 21 நாள் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறான் தானியல். அல்லேலூயா. 21வது நாள் ஒரு தூதன் வந்து தானியல் மேலே கை வச்சு என்ன சொன்னா, பிரியமான தானியலே, நீ கர்த்தருக்கு பிரியமானவன், நீ முழங்கால் போடுறதுக்கு முன்னாடி கர்த்தர் உன் ஜபத்துக்கு பதில் கொடுத்துருப்பார். எப்போ? ஆனால் எவ்வளோ நாள் கழிச்சு ஆன்சர் வந்துச்சு? அல்லையிலே சொல்லுங்களேன். ஏன் அப்படி வந்தது? 21 நாள் வரைக்கும் என்ன ஆச்சு? தானியல் சொல்கிறான், அந்த தூதன் சொல்கிறான், நீ நம்மள அந்த 21 நாள் கண்டினியூ பண்ணுவோமா? அல்லையிலையா. பிசாசு பல சமயம் நம்மளை கடுப்பேற்றி விட்டுடும். அல்லையிலையா. எதனா ஒரு ஏடாகுணம் பண்ணணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஃபோன் வந்துச்சு, நான் போய் ஜெபிச்சுட்டு வந்தேன். அந்த ஊரில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணேன், அந்த பொண்ணுக்கும் ஜெபம் பண்ணேன். பாஸ்டர் திருப்பி கொஞ்சம் பிரச்சனை பண்ணுது, நீங்கள் வர முடியுமான்னு கேட்குறாங்க. 2 நாளில் வரமான்னு சொன்னேன். 2வது நாள் ஃபோன் அடிச்சு நான் வரட்டுமான்னு கேட்டேன். அந்த பொண்ணே அட்டன் பண்ணிட்டு, எந்த பொண்ணு? பிசாசு பிடிச்ச பொண்ணே அட்டன் பண்ணினா நம்ம சொல்லுது, அங்கிள் இப்போ சரியாயிட்டேன் அங்கிள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கேன் அங்கிள். அல்லேலூயா. சரின்னு விட்டேன். அதுக்கு அடுத்த நாள் அவங்க அம்மா ஃபோன் பண்ணி, என்ன பாஸ்டர் நேற்று வரேன், நீங்கள் வரவே இல்லையே? இல்லை பொண்ணு குணமாயிட்டால. யார் சொன்னா? இன்னி கூட ஒரே அமக்கலம் பண்ணியிருந்தால, அவளே சொன்னாமா அப்படின்னா. அவளுக்குள்ள ஆவி ஏமாத்திச்சு பாஸ்டர். அல்லையிலே சொல்லுங்கள். நம்மகிட்டே அழகாக கோல் போட்டுச்சு. அல்லையிலையா. சத்தமாக சொல்லுங்களேன். நான் 3 நாள் ஃபாஸ்டிங் போட்டு உட்காடுறேன். வெள்ளி சனி வியாழக்கிழமை முடிச்சுட்டேன். வெள்ளிக்கிழமை முடிக்கிற நேரத்தில் எனக்கு ஒரு ஃபோனு, கச்சூரில் நீங்கள் பேங்க்குக்கு அர்ஜென்ட்டாக நாளைக்கு வரணும். நான் உள்ளே இருந்தால் உள்ளே தான் இருப்பேன், வெளில போக மாட்டேன். சரி 2வது நாளே முடிச்சுட்டு வீட்டுக்கு போனான்னு வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு அங்கே போய் வீட்டில் இறங்கினோடனே ஃபோன் வருது, பாஸ்டர் நாளைக்கு பேங்க் லீவ், 4 நாளைக்கு வந்தால் போதும்ட்டாங்க. திங்கக்கிழமை வந்தால். அப்போ சில சமயம் தடைகள் எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போது தானியல் முட்டி போட்டு அன்றைக்கி ஆன்சர் வந்துடுச்சு. ஆனால் எவ்வளோ நாள் கழிச்சு ஆன்சர் வருது? ஏன்னா சொல்கிறான் தூதன், நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆன்சரை. ஆனால் இந்த என்ன சொல்கிறது, இந்த தேசத்தின் அதிபதி என்னை தொல்லை பண்ணுறான். இல்லையா சொல்லுங்களேன். பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் என் கூட யுத்தம் பண்ணுறான். எத்தனை நாள்? இவர் முட்டி போனோம்னே ஆன்சர் வந்துடுச்சு. ஆண்டவர் ஆன்சரை கொடுத்துட்டார். ஒரு நாள்லேயே முடிஞ்சிச்சுங்க. இல்லையா. இப்போ இந்த 21 நாள் ஆன்சரை எடுத்துன்னு வர்ற அந்த தூதனுக்கு அந்த தேசத்தின் மேலே உட்கார்ந்துக்கிற அந்த ஆவிக்கும் சண்டை. போடுறவன் காசு போட்டுறான், வாங்குற அக்கௌண்ட்லேயே வந்தது, பேங்க்காரன் கொட்டலுக்குது, அந்த மாதிரி. அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ உள்ள உட்காந்து தடை பண்ணுறான். தானியலுக்கு என்ன நினச்சிட்டுமா, 21 நாள் உபவாசத்தில் கூட ஆண்டவர் ஆன்சரே பண்ணலையே. ஆண்டவர் பாப்பா அன்றைக்கே கொடுத்துட்டேனே. தானியல் பொறுமையாக இருக்கிறான். வந்து சொல்கிறான், அந்த தூதன் சொல்கிறான், மிகாவேல் தூதன் வந்து எனக்கு உதவி பண்ணான், 21 நாள் அவனுக்கு யுத்தம் பண்ண, இப்போ ஜெயிச்சு உங்கள்கிட்ட ஆன்சரை கொண்டு வந்திருக்கு. நல்ல கவனிங்க, தூதர்கள் அப்படிப்பட்டு செய்வாங்க. அல்லேலூயா. உனக்கு ஆண்டவர் ஆன்சர் பண்ணியிருப்பாரு. ஆனால் அதை கொண்டு வர இடத்துல வானமண்டல சேனைகள் இருக்கும். அல்லேலூயா. அது உன் ஜபத்தை சில சமயம் தடை பண்ணும், உன் ஆசீர்வாதத்தை தடை பண்ணும். அதை கட்டாமல் ஜபம் பண்ணினா உன் ஜபம் பரம் போகவே போகாது. வானமண்டல சேனையெல்லாம் கட்டம், ஜபத்தை தடை செய்கிற வல்லவங்கெல்லாம் கட்டுக்கிறேன்னு சொல்லுங்கள். இல்லையா? அப்போ தான் உன் ஜபம் ஆண்டவர் சமூகத்துக்கு போகும். அல்லேலூயா. சென்னையில் ஒரு பெரிய பாஸ்டர் இருக்கிறார். எப்படி தான் ஜெயிப்பார்? யாருன்னா பிடிக்கலன்னா நான் சொல்கிறேன், ஆண்டவரே அவன் பிச்சை எடுப்பானாக. என்ன இருக்குமா? அதே மாதிரி ஆமாம் பாருங்க. அவன் அதே சொல்லுங்களேன். சில ரகசியம் அவங்களுக்கு தெரியாது. ஊருப்படாமல் போனன்னு ஜெபிக்கிறவங்கிறான். அவன் நடுத்தருவுக்கு வரணும் ஆண்டவரே. இப்போ ஒரு வீடியோ வர ட்ரெண்டிங் ஆயிடுச்சு, பார்த்தீங்களா? கேட்டு ஓரத்துலேருந்து அசிங்கமாக திடீர்னு ஆண்டவருக்கு ஜெபம் பண்ணது ஒரு பொம்பளை, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பைபிளை வச்சுட்டு. நல்ல கவனிங்க. இப்போ இந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பாரா? லூயிஸ் கேட்டார், சாவை விட்டு ஆண்டவர் ஜபத்தை கேட்பாரா? ஆண்டவர் கேட்க மாட்டார். இவன் பண்ணுற ஜபம் ஆண்டவர்கிட்ட போகிறவங்கள வழியில் யாருப்பா?
அவன் பிக்கப் பண்ணுறான். இதை பில்லி சூனிய மாதிரி பண்ணுவான் அவனுக்கு பிசாசு. அல்லையிலே சொல்லுங்களேன். ஆண்டவர் சொல்றார், உங்கள் நெந்தியிலுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அல்லையிலே சொல்லுங்களேன். அப்போ இது எப்படி பாஸ்டர் உடைக்கிறது? நெகட்டிவ் ப்ரேயர்ஸ் எல்லாம் உடைக்கிறான் ஆண்டவர் இயேசு நாமத்தினால். அல்லையிலே சொல்லு. எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த வானமண்டல சேனை தடை பண்ணுது தானியேலோட ஜெபத்தை. 21 நாள் தடை பண்ணுது. அதுக்கப்புறம் ஆன்சர் வருது. வானமண்டல சேனை தானியேல் ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான். அல்லையிலே சொல்லுங்க. நஸ்ரேனா இருந்தான்னு சொல்கிறாங்க. பரிசுத்தமான தானியேல், அவன் ஜெபத்தையே பிசாசு எவ்வளோ நாள் தடை பண்ணிச்சு? அல்லையிலே சொல்லுங்களேன். ஆனால் நீயும் நான் எப்படி தெரியுமா? அல்லையா, முக்கால்வாசி அறகுறை தான். ஆனால் நீ அந்நிய பாஷை பேசுகிறத எந்த சத்துருவும் தடை பண்ண முடியாது. ஏன்னா சொல்லுது, அது தேவ ரகசியம் பேசுகிறோம். அதான் நான் போன வாரம் காமிச்ச 14 ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியம் பேசுகிறான், ஒருவரும் அறியாத ரகசியம் தேவனோடு பேசுகிறான். நீ பல சமயத்தில் காமிச்சிருப்பேன். நான் பிசாசு போலன்னா உட்காந்து அந்நிய பாஷை பேசிட்டு இருப்பேன். அல்லையா, அது தலையை பிச்சுக்கும். அது எத்தனை பேருக்கு புரியுது? ஆண்டவருக்கு சுத்தம். அப்போ அந்நிய பாஷை அவ்வளோ பெரிய வல்லமையான ஒரு ஆயுதம். சபை ஜபிக்க ஆரம்பிச்சுன்னா அவங்க சபையில் எல்லாம் ஜபிப்பாங்க. அவர் சொல்கிறார், நான் அந்நிய பாஷை தான் பைபிளை படிப்பேன், அந்நிய பாஷை பேசிட்டு தான் பைபிளை படிப்பேன்னு அது பால் வாங்கிச்சோம். அல்லவே சொல்லுங்களேன். இப்போ நீ 8 மணி நேரம் அந்நிய பாஷை பேசினா வானமண்டல சனியை உடைச்சிடுவேன். உன் ஜபம் எப்படி தான் இருக்கும்? இந்த பாலில் வெண்ணெய் கத்தி வரல அந்த மாதிரி நாசுக்காக இருக்கும். இதை நீ பண்ணலன்னு வச்சுக்க, இந்த சாதாரண இந்த காய் வெட்டுற கத்தியை கல்லில் வச்சா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அல்ல இல்லையா? அப்போ அந்நிய பாஷைக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம பேச 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 ஆண்டோடைய தயவு வெளிப்பட்டு விடும். அல்ல இல்லையா? அப்போ போறியா அந்நிய பாஷையிலே போ, நடக்கிறியா அந்நிய பாஷையிலே போ. ரகசியம் வெளிப்படும், தீர்க்க தரிசனம் வெளிப்படும், வெளிப்பாடு உண்டாயிடும். ஏன்னா நீ யார் கூட ரகசியம் பேசுகிற? அல்ல இல்லையா? சொல்லுங்கள். பாஸ்டர் இங்கே பாருங்களேன், என்னம்மான்னு கேட்டேன். நான் பேசுறது அந்நிய பாஷை தான் பேசுகிறேன்னா பேய் பேசுதா பாருங்க பாஸ்டர். உனக்கே அந்த சந்தேகம் இருந்தால் அப்படி விசுவாசத்தில் நடக்கிற அடையாளம் என் நாமத்தினால் பிசாசுகளை ஒரு அம்மா ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுமா. ஏஜி சர்ச்சில் நேற்று கூட சொன்னேன், மறுபடியும் சொல்கிறேன். இது யாரும் ஆண்டவர் உணர்த்துறேன். எல்லாம் கிண்டல் பண்ணேன், ஒரே ஒரு வார்த்தை பேசுகிறேன். திடீர் ஏஜில் ஒரு பெரிய ஊழியக்காரர் காட்டுவாசினத்துலேருந்து வந்தவர், ஆப்பிரிக்காலேருந்து வந்த நீக்கிற வராரு. அவருக்கு இந்த அம்மா வார்த்தை பேசுகிறேன். இந்த அம்மா கூப்பிட்றாரு மேலே. இவங்க என்ன பேசுகிறாங்க தெரியுமையா? என்ன பேசுகிறாங்க? இயேசு ராஜா வருகிறாருன்னு பேசுகிறாங்க. அது ஒரு வார்த்தை இருந்தாலும் கர்த்தருக்கு மகிமையாக இருக்குது. வழியிலே சொல்லுங்களேன். அப்போ அந்நிய பாஷை எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லாக இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாது. ஆமாம் சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் அந்நிய பாஷையில் இருக்கும்போது இந்த தடைகள்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டுடுவான். எனக்கு ஜபமே வர மாட்டேது பாஸ்டர். கொஞ்ச நேரம் டங்ஸில் பேசிட்டு அப்புறம் தமிழில் ஜபம் பண்ணேன். அந்த ஜபம் உனக்கு ஃப்ளூவெண்ட்டாக போகும். அந்நிய பாஷையில் ரெகுலராக ஜபிக்கணும். பிரசங்க அல்வா மாதிரி வரும். அல்லையே சொல்லுங்களேன். அவன் பிரசங்கம் ரெடி பண்ணு வரணுன்ட்டு வந்து நின்னா போதும். அல்லையே சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். ஒரு சில இடத்துல லேட்டாக போகும்போது சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்போ தான் தூங்கி வந்த நீங்கள் வந்தால் தான் மொழிப்பு வருது பாஸ்டர் எனக்கு. அல்லையே சொல்லுங்களேன். எல்லாரும் தூங்கி நின்றேன் பாஸ்டர் அப்படின்வாங்க. ஒரு சில இடம் ஊழியத்தில் போகும்போது நல்லா கவனிங்க. அது என்ன இல்லை, நம்ம பேசுகிற அந்நிய பாஷை ஜென்ரேட்டர் மாதிரி வேலை செஞ்சுன்னா இருக்கும். அது ஆவின் இணைப்பை கொடுக்கும். அடுத்த வருஷம் வரல, அது வரைக்கும் இப்படி தான் பேசினுக்கணும். அல்லையிலே சொல்லணும். ஒரு கல்யாணம் என்ன பண்ணுறான், மனைவியை கூட்டின்னு போய் சந்தைக்கு போகிறான். புதுசாக திருவிழாவுக்கு புதுசாக கல்யாணம் இருக்குது. இதான் வான வேடிக்கை, இதுதான் கரண்ட்டு, இதான் ராட்டினம், ஒன்று காமிச்சிருக்கிறான். காலையிலேருந்து சாயந்தரம் சுற்றி பார்க்குறாங்க. சுற்றி பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்து வண்ண வண்ணமாக விளக்கு எல்லாம் எரியுது. அந்தமாக பார்க்குறாங்க. ராட்டினம் கட்டம் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. வீட்டுக்கு வந்தோன்னு சொன்னாங்க, திருவிழா எப்படி இருந்தது? அந்தமாக சொல்கிறாங்க, நான் பட்டணத்தில் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறேன், ரொம்ப அருமையாக இருக்குது திருவிழா. இவ்வளோ வான வெளிச்சம் வேடிக்கை, அப்பா எல்லாம் அருமையாக இருந்ததுங்க. ஒன்றே தவிர என்னன்னு கேட்டாங்க, பின்னாடி டபடபடபட ஒரு சத்தம் வந்துச்சுங்க. அதுதான் என்னன்னு தெரியல. என்ன சத்தம்? பின்னாடி ஒரு மிஷின் ஓடிச்சு. அப்போ அவன் சொல்கிறான், மாப்பிள்ள அடிப்பாவி அதாண்டி ஜென்ரேட்டரு, அது இல்லைன்னா எதுவுமே எரிஞ்சிருக்காது. அல்லையிலே சொல்லுங்களேன். அந்த ஜென்ரேட்டர் தான் அந்நிய பாஷை. அல்லையிலே சொல்லுங்களேன். அது ஓடலைன்னா எதுவுமே ஓடலை.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ அந்த ஜென்ரேட்டர் நமக்கு என்ன இருக்குன்னா ஸ்பிரிச்சுவலில் ஓட்டம் இருக்குன்னா அது அப்படியே இருந்துகிட்டே இருக்குது. விசுவாசிங்களா இல்லையா? சரி, ரெண்டாவது நமக்கு தடை வருகிறது எங்கேருந்து வாசிக்கலாமா? ஏசாயாவின் புஸ்தகத்தில் 54 அதிகாரத்தில் வாசிக்கலாம். 54 தான் சொன்னேன், இன்னும் வசனம் சொல்ல இல்லையா? 2ஆம் வசனம். உன் கூடாரத்தின் இடத்தை என்னாக்கு? விசாலமாக்கு. உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும். என்ன பண்ணாத? அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது மூலம் உண்டாகுது. யார் மூலம் உண்டாகுது? நம்ம மூலம் நமக்கு உண்டாகுது. தடை செய்யாதே. உன் கூடாரத்தின் எல்லைகள் இடத்தை விசாலமாக்கு. உன் வாசஸ்தலங்களின் திரைகள் என்ன பண்ணுங்க? விரிவாகட்டும். தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்தி நீ வலதுபட்டு இடத்துல இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரத்து கொண்டு பாழாய் கடந்த பட்டணங்களை குடியேற்றி பாருங்கள். அல்லேலூயா. தடை செய்யாதே. பல சமயம் நமக்கு நாமே தடைகளாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி தடையாகிறோம்? ஒரு விஷயத்தை நம்மளே முடிவு பண்ணிடுவோம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. எனக்கு பால் குடிச்சா ஒத்துக்காதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது அது தடையாயிடும். இல்லையா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது? சில பேர் அதில் ஒரு பெரிய அரணை கட்டிடுவாங்க. எப்படி அரணை? இது இப்படி தான் நடக்கும், இது இப்படி தான் ஆகும். இல்லையா? எவ்வளோ பார்த்துட்டோம், இன்றைக்கும் டவுட் தான் அப்படின்னா அந்த டவுட்டான்றது தான் தடை. இல்லையா? எல்லாமே எப்படியே தடை யார் உண்டு பண்ணுறோம்? ஆண்டவர் சொல்ல, நீ தடை செய்யாத. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு எல்லைகளை விரிவாக்குறது. பரிசுத்த ஆவியானவர் கூட நமது எல்லைகளுமே செயல்படுவாராம். இதை பண்ணுங்கன்னா பண்ணுவார், இப்படி செய்யுங்கன்னா பண்ணுவார், இது நடக்கணும்னு நடக்கும். இல்லையா? ஒரு மூத்த ஊழியர் பெண்டிங்கன்னா உபவாசத்துக்கு ஆண்டவர் கூப்பிடுவாராம். அவர் உபவாசத்துக்கு போவாராம். அவன் மனைவி பார்ப்பாங்க, உபவாசத்துலேயே இருக்கார் இவர், உடம்பு எதுனா ஆகிட போகுது. சரி, ஒரு தட்டில் பிளேட்டில் சாப்பாடு ஃபுட்டு வச்சு தள்ளுவோன்னு சொல்லிட்டு இந்த டோரு கீழே தள்ளுவாங்களாம். இவர் மாட்டில் அந்த டிஃபன் அந்த சாப்பாடை திரும்பி கூட பார்க்கணும். இவர் மாட்டில் ஜபத்தில் இருப்பாராம். இங்கே உள்ள இருக்கிற பிரசன் என்ன பண்ணுமா? தட்டை வெளில அனுப்புமா. அதே சொல்லுங்க. அப்படிப்பட்ட அபிஷேகமும் உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த எல்லையிலே செயல்பட அவரால் முடியும். அல்லையா? எது பரலோகம்? இப்போ இங்கே அபிஷேகம் நிரம்பி இருக்குதுல்ல, இதை மாறி இந்த பூமி முழுக்க நிரம்பி இருந்தால் பூமி தான் பரலோகம். அல்லையா? அந்த நிரப்புதல் உண்டாகணும், மகிமையில் இருக்கணும், தேவ பிரசன்னத்தில் இருக்கணும். அல்லையா? அப்போ தடை நம்ம பண்ணக்கூடாது. நம்ம அந்த எல்லையை விரிவாக்கக்கூடாது, எல்லையை நம்ம குறுக்கக்கூடாது, எல்லையை நம்ம அந்த அந்த நம்ம இந்த எண்ணத்தோடு இருக்க முடியாது. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 24 அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் இயேசு உங்கள் மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி. யார் ஆலோசனை? யார் ஆலோசனை? யார் ஆலோசனை? நம்ம ஆலோசனை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? அல்லேலூயா சொல்லுங்களேன். யார் ஆலோசனைய சொல்லுங்க? யார் ஆலோசனைய? ஏன் ஆலோசனை சொல்லு. கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எதுவும் ஆலோசனை? நேற்று புள்ளைய பார்த்து சொன்னேன், பிச்சை தான் எடுக்க போகிறேன் நீன்னு. அல்லேலூயா சொல்லுங்களேன். புள்ளைய பார்த்து என்ன சொன்னேன்? பிச்சை தான் எடுக்க. ஆண்டவர் சொன்னார், அவன் ஆலோசனை கொடுத்துட்டான். அவன் புள்ளைய அப்படியே தாடி மீசியோடு. அல்லேலூயா சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்க. புரியுதா இல்லையா? உன் மன விருப்பத்தின்படி தந்தள்ளி உன் ஆலோசனையை கர்த்தர் என்ன பண்ணுவாரா? நீ என்ன யோசிக்கிறியோ, நீ என்ன பேசுறியோ அந்த மாதிரி செய்வன்ற. ஆண்டவர் காது நம்மை சுற்றி நின்று கொண்டே இருக்குது. வசனம் சொல்லுது, அவனை சுத்தத்தின்படி கேட்குறவங்ககிட்ட செவி கொடுக்குறாராம். நீ என்ன பேசுகிறன்னு ஒரு பக்கம் பிசாசு பார்க்குறது, இன்னொரு பக்கம் ஆண்டவர் பார்க்குறேன். அல்லேலூயா. நீ எங்கே உருப்பிட போகிற? என்னது? நீ எங்கே? அப்போ அது ஒரு ஆலோசனை. ஆண்டவர் அவங்க அம்மாவே கேட்டுச்சு, தூதர்கிட்ட சொல்லுவார்,
உருப்பிடுவானான்னு சொல்லிச்சு. நீங்கள் அந்த வேலையெல்லாம் பண்ணி விடுங்க. அது நல்ல இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது? தடை எங்கே உண்டாயிடுது? தடை எங்கே உண்டாயிடுது? நம்ம வாயிலேருந்து உண்டா? நல்ல உடச்சிரு. சரி, ஓகே. அப்போ அந்த வசனம் சொல்லுது, வாசிக்கலாம் அந்த வசனத்தை மறுபடியும். தந்தர்லி உங்க ஆலோசனைகள் என்ன பண்ணுவார? நிறைவேற்றுவார். இல்லையே சொல்லுங்களேன். அப்போ நீ என்ன யோசிக்கிற? நான் இங்கே போகிற ஆண்டவரை இது நடக்காது போல இருக்குதுன்னா அதுதான் நடக்காது. இல்லையா? இங்கே போகிற ஆண்டவர் இனிமேல் எங்கே முடிய போகுது? அதுதான் முடியாது. ஊழியத்தில் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி தான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து வரணும். அதுக்கு ஒரு திடம் வேணும். இல்லையா? இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், அதில் எனக்கு 5 லட்ச ரூபா போடுறேன், எனக்கு 5 லட்ச ரூபா நஷ்டமாயிடும் ஆண்டவரேன்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆகிடும்? இல்லையா சொல்லுங்களேன். எவ்வளோ நஷ்டமாகும்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுங்க. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதுன்னு என்னது? ஜபம் பண்ணுகிறதுக்கும் நினைக்கிறதுன்னு என்னது? யோசிக்கிறது. அல்ல சொல்லுங்களேன். நம்ம நினைக்கிறோம், யோசிக்கிறது நடக்காது. நல்ல கவனிங்க. நினைக்கிறதுக்கும் எப்படி செய்வாரா? மிகவும். இப்போ அங்கே பட்சம் என் மன விருப்பத்தின்படி தருவேன்ட்டாரு, இங்கே சொல்கிற டபுள் மடங்காக தருவேன்ட்டார். அல்ல சொல்லுங்களேன். இப்போ ஜெபிக்கிறதுக்கும் வேண்டது அதிகமாக செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்போ நீ வந்து அங்கே 5 லட்ச ரூபா கடன் நஷ்டமாகும்னா இங்கே எவ்வளோ ஆகும்? சத்தமாக சொல்லு. எவ்வளோ நஷ்டமாகுது? அப்போது ஆண்டவர் ப்ளஸ்ஸை மட்டும் பெருக்கிறவர் இல்லை, மைனஸையும் பெருக்கிறவர். எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா, தடை இருதயத்தில் விழுந்தா நமக்கும் வந்துடும். அல்ல சொல்லுங்களேன். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 18ஆம் நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் 20லேருந்து வாசிக்கலாமா? எங்கன்னு இருக்குது? வாயின் பலனால. அல்ல இல்லையா சொல்லுங்க. நேரம் போ. அவனவன் உதடுகள் விளைவினால் அவன் என்ன பண்ணுவான்? திருப்தியாம். அடுத்த வருஷம் வாசிக்கலாமா? மரணமும் ஜீவனும் எங்க இருக்குது? நாக்கின் அதிகாரத்தில் இருக்குது. அதுல பிரியப்படுகிற அந்த கனியை, மரணமும் சாபம் வாழ்க்கை எங்க இருக்குதா? சொல்லுங்களேன். இல்லையா சொல்லுங்களேன். இப்போ தடை எங்கேருந்து வருது? நாக்கில் தான் வருது. அதே ஆண்டோடைய வார்த்தையாக பேசியிருந்தா அங்கே ஒரு மாற்றம் உண்டார். பல சமயம் நமக்கு நெருக்கடியை சத்துரு கொண்டு வரும்போது நம்ம பேசிடுறோம். இல்லையா? ஆட்டை தூக்கி தோளில் போட்டுன்னு போனான் ஒருத்தன். 4 ஃப்ரெண்ட்ஸுக்குறாங்க, இவனை எப்படியாவது வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு முதல்ல இருக்கிறவன் சொல்கிறான், என்னடா நாய் நல்ல விலை போகும் பொழுதுன்ட்டான். இல்லையா சொல்லுங்களேன். ஆட்டை தூக்கின்னு போகிறவன் சொல்கிறான், டேய் நாயா இது நல்லா பாடுறான், ஆடுடா. 2வது ஒருத்தன் போகிறான், கொஞ்சம் தூரம் முன்னே அவன் சொல்கிறான், என்னடா நாய் குழப்பம்னு இருக்குது, என்னடா ஆச்சு உங்களுக்கு, நீங்கள் எல்லாம் ஆட்டை பார்த்து நாய் நாயின்றீங்க. 3வது ஒருத்தங்கிட்ட போகிறான், அவன் சொல்கிறான், இந்த நாயை எனக்கு விலைக்கு கொடுத்துறேன், எனக்கு பேசி வச்சுன்னு பண்ணுறான்னு. இவன் தலையில் அடிச்சுனே போகிறான். 4வது ஒருத்தன் வரும்போது இவனே சொல்கிறான், இது நாய் தான்டா, இப்போ என்ன பண்ணுவேன்? அல்ல சொல்லுங்களேன். இப்போ 4 பேர் 4 விஷயம் சொல்லும்போது அது நம்ப ஆரம்பித்தோம், அது உள்ள வேலை செஞ்சு. தலையில் சொல்லுங்களேன். இப்போ வேறு வசனத்தை நம்பும் போது அது வேறு விதமாக நமக்கு பலனை கொண்டு வருது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ தடை யார் மூலம் வருது? 2வது நம்மளை. யாக்கோபின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம். யாக்கோபு 3:3. ரெண்டு உதாரணத்தை ஆண்டவர் சொல்றாரு. ஒன்று குதிரை, இன்னொன்று கப்பல்.
பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போடுறான். என்ன போடுறோம்? குதிரை வந்து 200 கிலோ 300 கிலோ இருக்குன்னு வச்சுங்களேன். அதை நம்ம முழுசாக திருப்ப முடியுமா? திருப்ப முடியுமா? சொல்லுங்கள். குதிரையை திருப்ப முடியுமா? சொல்லுங்களேன். எப்படி திருப்ப முடியும்? எப்படி திருப்ப முடியும்? கடிவாளத்தை லெஃப்டில் வச்சா எப்படி போகுது? லெஃப்டில். ரைட்டில் வச்சா இல்லை இல்லை. சொல்லுங்களேன். பையனை கூட்டு போய் பீச்சில் குதிரை ஏற விட்டா எனக்கு பயமாக இருந்தது. எங்கன்னா குதிரை ஓட்டிடுச்சுன்னா, கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுச்சுன்னா. அப்போ சொன்னால் அதெல்லாம் ஒன்றா, ஏன்னா வந்து கடிவாளம் யார் கையில் இருக்குது? சொல்லுங்களேன். ஓட்டுறவன் கையில். அவனுக்கு தெரிஞ்ச நெளிவு சொல்லுவேன். அப்போ குதிரையை நான் லெஃப்டில் திரும்பினா குதிரையை அப்படியே அந்த கடிவாளம் லெஃப்டில் வச்சா என்ன ஆகிடும்? லெஃப்டில். ரைட்டில் வச்சா வாசிக்கலாம் தம்பி. கப்பல் கழியம் பாரு. பெரிய கப்பலாக இருக்குது. டைட்டானிக் அளவுக்கு பெருசாக இருந்தாலும், பெரிய காற்று அடித்தாலும், அவ்வளோ பெரிய கப்பலை எப்படி திருப்புறது? சரி, அப்போ வந்து லாரி இல்லை. இல்லை இல்லை. சொல்லுங்களேன். இப்போ லாரின்னு வச்சுங்களேன். பேசாதீங்கம்மா. லாரின்னு வச்சுங்களேன். லாரி எப்படி திருப்புறது? சின்ன ஸ்டீரிங் தான். அது ரைட்டில் ஓடிச்சா லெஃப்டில் ஓடிச்சா? சொல்கிறார் ஆண்டவர், கப்பலுக்கு ஒரு சின்ன ஸ்டீரிங் வச்சு மாற்ற முடியும், குதிரையை ஒரு கடிவாளத்தை வச்சு மாற்றிட முடியும். தொடர்ந்து வாசிக்கலாமா? சின்ன சுக்கான் கப்பல் போக வேண்டிய இடத்த கொண்டு போயிட முடியும். சின்ன கடிவாளம் குதிரையை நடத்திட முடியும். அலையிலே சொல்லுங்களேன். இது ரெண்டை எதுக்கு உதாரணமா சொல்றாரு தெரியுமா? வாசிக்கலாமா? நாக்கு எங்க இருக்குது? சொல்ல இல்லையா? நாவானது எங்க இருக்குது? என்ன பாரு, டேய் என்ன விளையாண்டுக்கிறேன். அப்படியே நாவானது சில சமயம் நமக்கு தெரியவே தெரிய உள்ள இருக்கும். நாவானது சிறிய அவயமா இருந்தாலும் என்ன பேசு? பெருமையானவளை பேசும். பாருங்கள், ஒரு சின்ன நெருப்பு போதும் ஒரு காட்டையே கொளுத்த முடியும். இல்லையா? இப்போ பாரதியார் ஒரு பாட்டு எதுனா, அக்னி கொஞ்சோண்டு இருக்குன்ட்டு அதை அங்கே ஒரு மர பொந்தில் வச்சேன், நெருப்பு துணி பொரிய பார்த்தேன், அந்த மரத்தில் வச்சேன். அடுத்த நாள் வந்து பார்த்தா காடே எரிஞ்சிச்சு. நெருப்பில் பொறின்னு பெருசு இல்லை, நெருப்பு தான். இல்லையா? சொல்லுங்களேன். இப்போ நாக்கும் என்ன தானே? நாவும் நெருப்பு தான். என்ன நிறைந்த உலகம்? இல்லையா? சொல்லுங்களேன். உண்மையிலே அநீதி நிறைந்த உலகம்னா நீதி இல்லாத ஒரு இடம், அநீதியான ஒரு இடம். வாசிக்கலாமா? முழு சரீரத்தை என்ன பண்ணிட்டா? அல்ல சொல்லுங்க. முழு சரீரத்தை நாக்கு என்ன பண்ணுதா? சின்ன நாக்குன்னு நினைக்காத. உன் நாக்கில் உன் முழு சரீரத்தோட கண்ட்ரோல் இருக்குது. அல்ல சொல்லுங்க. குதிரைக்கு கடிவாளைய முடியும் அப்படி உனக்கு நாக்கு. கப்பலுக்கு ஸ்டீரிங் எப்படியோ, லாரிக்கு ஸ்டீரிங் எப்போ அப்படி உன் நாக்கு. இது திரும்புகிற சைடு தான் உன் வண்டி ஓடும். அப்படியே நாவும் நெருப்பு தான். அது அணிந்து நம்முடைய அவைகளின் நாவானது எதை கரைப்படுத்துது? அல்ல சொல்லுங்களேன். முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி எதை கொளுத்துது? ஆயுள் சக்கரம். என்ன ஆயுசை குறைக்கிறதுக்கு எதுக்கு பெரிய பங்கு? இல்லையா? சொல்லுங்கண்ணா. வீட்டில் திட்டிட்டு வரேன், நான் செத்தாதான் நீ அடங்க போறேன்ட்டு வருவேன். இங்கே வந்து சுகர் ஃபஸ்ட்டு. இந்த சுகர் யார் போட்டது தெரியுமா? நீ போட்டது தான். ஒரு நாள் 4 கிலோ எக்ஸ்ட்ரா வாக்கினா போகிறேன். இல்லையா? சொல்லுங்களேன். எக்ஸ்பிரஸ் ஆண்டவர் சோதரம். இல்லையா? சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? அவன் சொல்கிறான், சொல்லிட்டு போட்டான், டாக்டர் சொல்லிட்டான், ரிப்போர்ட் சொல்லிட்டான், ஏதோ ஒன்றா சொல். நிறைய சுகர் பேஷண்ட் இருக்கிறாங்க இங்கே நம்ம தெரிஞ்சு. அல்லையா? சொல்லுங்களேன். அதனால் நான் தப்பாக சொல்கிறேன். நீ அங்கே என்ன பேசுன? நோயை பேசிட்ட. இங்கே வந்து ஆயுஷ் நாள் ஜாம் பண்ண. ஏன்னா உன் டங்ஸ் தான் பவர். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? அல்லையா? சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். நீ எங்கே பேசுகிற? எதை பேசுகிற? ஒரு பாஸ்டர் இருந்தார், அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தேன்.
அவர் திட்டுவார் பாரு, நியூ இயர் அதுக்குமா வச்சு விளாஸ்டா மனுஷன், இந்த வருஷம் சத்தியமாக உங்களுக்கு உருப்பிடாது. அவர் சொல்கிறார், நாசமாக தான் போயிடுவீங்க, நீங்கள் அநியாயமாக போயிடுவீங்க, எல்லாம் பேசுங்க, நான் மட்டும் தள்ளி ஆண்டவரை இது பழிக்கவே கூடாது ஏசுறாம எனக்கு மட்டும். அவ்வளோ திட்டுவார். அதுக்கப்புறம் கடைசியில் போய் ஜெபம், கர்த்தாவே மகனை ஆசீர்வதிப்பிடான். ஏன்னா 100 பேர் ஒருமனப்பட்டது பெருசா, 2 பேர் ஒருமனப்பட்டது பெருசா? புரியுதா இல்லையா? இப்போ இத்தனை பேர் மனதில் ஒருமனப்படுறது தான் பெருசு. நம்ம 2 பேர் ஒருமனப்பட்டால் அதில் பிரேயர் இல்லை, அதை விட இதுதான் பவர். எத்தனை பேர் ஆமாம் சொல்கிறீங்க? நான் இங்கே உங்களை சாபம் விட்டு அங்கே ஆசீர்வச்சா ஒன்றுமே நடக்க போகுது. நாக்குக்கு ஒரு பவர் இருக்குது. கென்னத்தேகின்னு ஒரு பெரிய ஊழியக்காரர் எழுதுறாரு, த பவர் ஆஃப் த டங்ஸ், நாவின் வலிமைன்னு பேசுகிறார். இல்லையா சொல்லுங்க. இப்போ நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எப்படியோ ரொம்ப லூஸாக பேசிக்கிறோன்னு அர்த்தம். இல்லையா? அதை நம்ம வார்த்தை ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனோட வார்த்தையில் பிறப்பட ஒவ்வொரு வார்த்தையினால பிழைப்பான் என்று எழுதி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ அந்த வசனம் வாசிக்கலாமா? சீக்கிரம் நான் முடிக்க போகிறேன். நெருப்பு தான் உலகம், முழு சரீரத்தை என்ன பண்ணுது? கரைப்படுத்தி ஆயுசை குறைக்கிற வல்லமை உன் நாக்குக்கு இருக்குது. இல்லையா? நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை உலகுக்கு விவரிப்பேன். சங்கீதம் 118:17. அதை சொன்னீங்கன்னா உனக்கு என்ன ஆகிடும்? சாகாமல் பிழைச்சிடும். இல்லையா சொல்லுங்களேன். அப்போ நீ எதை அறிக்கை பண்ணுறது முக்கியம்? விசுவாச அறிக்கை ரொம்ப பெரிய முக்கியம். தொடர்ந்து வாசிக்கலாமா? உண்டு. நாக்க மட்டும் என்ன பண்ண முடியாது? காண்டாம இருக்கும், யானை, இதெல்லாம் கூட அடைக்கலாம். இல்லையா? ஒரு பையன் போய் நிற்கிறான், அப்பா ஸ்கூல் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணப்பா, மதர் டங் என்னன்னு கேட்குறாங்க. மதர் டங்னா என்ன? தாய்மொழி. மதர் டங் என்னன்னு கேட்குறாங்கப்பா. அவர் சொன்னார், உங்கள் மதர் டங் ரொம்ப பெருசுன்னு எழுது. இல்லையா சொல்லுங்களேன். அது நாம் அடக்க நம்மளால கூட முடியும், ஆனால் இந்த லேடிஸ்னாக்க ஐயோ சான்ஸே கிடையாது. சரி வாசிக்கலாம். கூடாது. என்னது? பொல்லாங்குள்ளது. தேடு கொட்டுற மாதிரி பேசுகிற மாதிரி அது அங்கிட்டு தான் வருது. சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமா இருக்கிறது. இங்கே வந்து அந்நிய பாஷை தான். அல்லேலூயா ரீபனம சந்தரம். அதனால தேவனுடைய நாம் பிதாவை துதிக்கிறோம். வீட்டில் போனோன்னு சபிக்கலாம். அல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கலாமா? துதித்தலும் சபித்தலும் எங்கன்னு உண்டாதா? நாக்கு ரொம்ப பவர்ஃபுல், ஜாக்கிரதையாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். எப்படி பெறற்றியோ அப்படி தான் உன் வாழ்க்கை. நீ லெஃப்டில் ஸ்டீரிங் வளைச்சிட்டு ரைட்டில் போவோன்னு நினைக்காத. ரைட்டில் கடிவாளத்தை போட்டு லெஃப்டில் போவோன்னு நினைக்காத. உன் நாக்கில் நீ எப்படி வளைக்கிறியோ அப்படி தான் உன் வாழ்க்கை. அல்லேலூயா சொல்லுங்களேன். உதாரணத்துக்கு ஒரு வியாதி இருக்குதுன்னு வச்சுக்கேன், ப்ரெஷர்னு வச்சுக்கேன், ஹை ப்ரெஷர். ஹையாக இருக்க ப்ரெஷர். ஏசு கிறிஸ்து நாமல ஹை ப்ரெஷர் எனக்கு இருக்க முடியாது. ஏசு தழும்பினா நான் சுகமாக்குறேன். நீ 100 வாட்டி சொன்னேன், 1000 வாட்டி சொன்னீங்கன்னா டெஸ்ட் எடுத்து பார்த்தா நார்மல் வரும். ஏன்னா வானம் பூமி ஒழிந்து போவோம், டாக்டர் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ஒழிஞ்சு போவோம், தேவனுடைய வார்த்தை ஒழிந்து போவோம். அல்ல சொல்லுங்கள். அப்போ எங்கே இருக்குது இது வார்த்தை? அப்போ நாக்கில் நமக்கு ஒரு அதிகாரம். தலையில சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு புரியுது? நீ எதை அறிக்கை சரியோ அதே ஆகிடும். தாவீதுகிட்ட வந்து ஒரு பெரிய கோலியாத் இருக்கிறான். சொல்கிறான், டே சின்ன பையன் போடா. தாவீது என்னத்துல பேசுகிறான்? நீ என்னை திட்டுறியா? எங்கள் தேவனை திட்டுறல, நான் உன்னை கொன்று, என்ன சொல்கிறான்? கொன்று உன் தலையை எடுத்து பட்டயத்தில் ஒன்று ஒன்று அறிக்கை பண்ணுறான் பாரு. ஆண்டவருக்கு மகிமை சொல்லிட்டு எதுவுமே நடக்கல, நடந்த மாதிரி பேசுகிறான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு பெண் வர, கர்த்தாவே அவட வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டால் சொஸ்தமாவேன். நடக்கல, நடந்த மாதிரி பேசுகிறான். ஆண்டவரே நீ வந்து என் பிள்ளைகள் மேலே கைகளை வை, அப்போது அவள் பிழைப்பாள். நடந்த மாதிரி பேசுகிறான். ஒரு வார்த்தை சொல்ல வேலைக்காரன். இல்லையா சொல்லுங்க.
இப்போ எது தெரியுமா தடை? நீ எப்படியே நெகட்டிவாக பேசுறது தான் தடையாகிடுது. நம்ம மனசை சும்மா வந்துடும் அது எப்படியாவது. ஆனால் அதை மீறி என்னைக்கு ஆசீர்வாதமாய் நம் நாவை திருப்புகிறோமோ அன்றைய வரைக்கும் நமக்கு ஆசீர்வாதம் உண்டாகாது. இல்லை சொல்லுங்களேன், எத்தனை பேருக்கு புரியுது? யோனாவை தூக்கி கடலில் போட்டாங்க. அவன் மீன் வைத்தாலும் ஜெபம் பண்ணுறான். என்ன நம்ம சொன்னான்? ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்கிட்டீங்க, என் பொருத்தனைகளை தேவனுடைய ஆலயத்தில் வந்து சேர்த்து கொள்வேன், என்னை பாதாள வாசத்துக்கு நீங்களாக்கி ரட்சித்தீர் ஆண்டவர். படிச்சு பாரு, யோனால ஒன்றுமே நடக்கலை. 5 பாயிண்ட் சொல்கிறான். வெளில வந்துட்டு ஆண்டவரே பலி செலுத்தும், ஆண்டவரே உங்க மகிமை செலுத்த, என்னை காப்பாற்றிட்டீங்க, பாதாளத்துக்கு வெளில வந்துட்டு உள்ளதாங்கிறார். அல்லையா சொல்லுங்க. வசனம் சொல்லுது, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், மீன் யோனாவை கரையில் கக்கிடுச்சு. நடுக்கடலில் பிடிச்ச மீன் எங்கே கக்கிடுச்சு? இனிமேல் இவங்கிட்ட டார்ச்சர் அனுபவிக்க முடியாது இவன். அல்லையா சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குழந்தை இல்லாதவங்கலாம் சொல்லுவேன் நான், கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்த்தர் எனக்கு குழந்தைய கொடுத்துட்டாரு நம்புறேன், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுறேன். அப்படி கேட்கும் போது ப்ளஸ் உண்டாயிடுச்சு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஒரே ஒரு வசந்த வாசி நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம். ஆ 18 பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும். இங்க கட்டுனா அங்க கட்டுவேன், இங்க கட்டவிழ்த்தா அங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லையா சொல்லுங்களேன். கட்டுறதுன்னா என்ன? செங்கல் சிமெண்ட் எடுத்து கட்டுறதா? இல்லை, உன் வாழ்க்கையை நீ கட்டி எழுப்புறது. அல்லையா சொல்லுங்களேன். இங்க நீ என்ன சொல்றியோ அங்க பரலோகம் செவி சாய்க்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமான்னு சொல்றீங்க? நீ இங்க என்ன கட்டு அதுதான் கட்டுவார் அவரு. நீ தப்பா கட்டினா அவரு அங்கட்டான். அல்லையா சொல்லுங்களேன். நீ பில்டிங் அடக்கு முடக்கா கட்டி கேவலமாக கட்டி மேலே பண்ணா அந்த வரை இதை ஏதோ அசிங்கமாக இருக்குது, இந்த பில்டிங் ரொம்ப நல்லா இல்லையா, கேவலமாக இருக்குது, இதை நீ தான் கட்டினாங்க, நீ வச்ச செங்கலை நான் இங்கே வச்சிருக்கேன். அல்லையா சொல்லுங்களேன். அப்போ நம்ம எப்படி கட்டுறோம்? சொல்கிற ஆண்டவர், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசத்தால் அது அவனுக்கு அப்படியே. இருதயத்தையும் விசுவாசிக்கிற வாயிலையும். எத்தனை பேர் ஆமன் சொல்றீங்க? நாக்குக்கு ஒரு பெரிய பங்கு. தடையை எப்படி உண்டாக்குறோம்? வார்த்தையினால் நம்மை நாமே தடை செய்து விடுகிறோம், சிந்தையினால் நம்மை நாமே தடை செய்து விடுகிறோம். அல்லையா சொல்லுங்களேன். ஒரு காரியம் நமக்கு வேணும்னா அதே ஃபோக்கஸில் அதையே யோசிச்சுக்கிட்டு அதையே இருதயத்தை சிந்திச்சுட்டு அதையே பேசணும்னா கர்த்தர் ஜெயத்தை கொடுக்கிறார். இல்லையா? எழும்பி நின்று ஜெபிப்போம். கர்த்தர் சமூகத்தை ஒப்பு கொடுத்து எழுந்து நின்று ஜெபிப்போம். தடையை கர்த்தர் மாற்றட்டும். அந்நிய பாஷை பேசப்போது நாக்கு இன்னும் ஃபயர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ கேட்குறதுலாம் டப்புன்னு நடந்துடும். அல்லையா சொல்லுங்களேன். நல்லா ஆடினே இருப்பான் என் பையன், டேய் உள்ள போகிற அப்படின்னு டொம்முன்னு விடுவான். அல்லையா சொல்லுங்களேன். உள்ள போகிறடா என்ன, அது எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆகுது பாருங்க. ஆண்டவர் சொல்கிறேன். அல்லையா ஏன் நின்று ஜெபிக்க போகிறோம். கரங்களை கர்த்தர் நேரம் வேட்டி கொஞ்ச நேரம் அப்படியே அந்நிய பாஷையில் பேசிட்டு, கர்த்தர் எனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது, அதை விரும்பினவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்று இருக்குது. தடை செய்யாத, நீ தடையை யோசிக்காத, இருதயத்தில் அரணாய் உட்கார்ந்து இருக்கிறான். 1000 பேர் மாந்திரிகம் பண்ணலாம், சூனியம் பண்ணலாம், அது உனக்கு வந்து கூட இருக்கலாம். ஆனால் அதை நம்பாத. ஆண்டவர் அதை முறித்து விட்டால் நீ நம்புகிற ஆரம்பத்தில் அது முறிந்து விழுந்து விடும். எனக்கு வைக்க முடியாது ஆண்டவர் வச்சா அவர்கள் மறித்து போவார்கள். அந்த எண்ணம் உனக்குள்ள ஓட்டம், அந்த சிந்தை உனக்குள்ள ஓட்டம். அப்படியே அந்நிய பாஷையில் ரீமுனமா ஷக்காமா தீராபாலா பௌதமா ஒரு 5 நிமிஷம் அந்நிய பாஷையில் பேசுகிறோங்க. அப்படியே அந்நிய பாஷை ரீப்னி மௌனி ஷகல பௌதனா லக்ஷண பௌதன ஷர்ம நார்மி தினியாந்தரா ரீபினி மௌனி ஷிரபலா தீரமன ஷுடங்கரா தினியாந்தர் ராகமாராபா ஷதன மௌதனா ரீபனி மௌன. நீ பேச பேச ஒரு அக்னி சுத்திகரிப்பு உனக்கு உண்டா.
ரிம்னா ராலா ஷாகாத்தீரா ஷலகதீரா மனஹதீரா பலஹதீரா ரிப்னே ரேப்னே ரேனே ரேனே ஷேகாத்தூரி லபஸ்தன மௌதன ஹம்பரா ஷேகாத்தூரி Oriaka mala rana shena kotara lagadara rana shagana dora diana dora nanora sirana rabana mana shantara namara nasir akini mayamana navugalaga apostollar mele irangi vandire akini mayamana navugalaga apostollar mele irangi vandire சுத்தரித்தீரே இருந்த அனைத்தையும் சுத்தரித்தீரே எங்களின் குற்றங்களை எரித்துவிடும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் அன்பு வழி நடத்தும் முச்சடி நடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசி நீரே முச்சடி நடுவே தோன்றி நீரே மோசையை அழைத்து பேசி நீரே எகிப்து தேசத்துக்கு கொட்டி தந்தீரே எகிப்து எங்களை நிரப்பி பயன்படுத்தோம் எங்களை நிரப்பி பயன்படுத்தோம் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் அன்பு வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் அன்பு வழி நடத்தும் எரியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தீர் அக்கினியா எரியாவின் ஜபத்துக்கு பதில் தந்தீரே இறங்கி வந்தீர் அக்கினி இருந்த அனைத்தையும் சுத்தரித்தீரே இருந்த அனைத்தையும் சுத்தரித்தீரே எங்களின் குற்றங்களை எரித்து விடும் எங்களின் குற்றங்களை எரித்து விடும் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் என் நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டதும் என் நாவை தொட்டது போல எங்களின் நாவை தொட்டதும் யாரை நான் அனுப்புவேன் என்று சொன்னீரே யாரை நான் எங்களை அனுப்பும் தேசத்திற்கு எங்களை அனுப்பும் தேசத்திற்கு அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே அக்கினி மயமான நாவுகளாக அப்போஸ்தலர் மேலே இறங்கி வந்தீரே அந்நிய மொழியை பேச வைத்தீரே அந்நிய மொழியை பேச வைத்தீரே ஆவியின் வரங்களால் நிரப்பினீரே ஆவியின் வரங்களால் அக்கினி நெருப்பாய் இறங்கி வரும் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் அக்கினி நெருப்பாய் அபிஷேகம் தந்து வழி நடத்தும் இரவு நேரத்தில் நெருப்பு தூணாய் இஸ்ரவேல்